சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நான் இவ்வளவு சிறிய ஆத்மா எவ்வளவு பெரிய சரீரத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். ஆத்மாவாகிய எனக்குள் அழியாத பாகம் பொருந்தி உள்ளது என்ற இதே சிந்தனையை அதிகாலையில் எழுந்து செய்யுங்கள். ஆத்மாவை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்கும் பிராக்டீஸ் சிவபாபாவிற்கு இருக்கிறது. எவ்வளவு சிறிய ஆத்மாவின் ஆதாரத்தில் இந்த எவ்வளவு பெரிய சரீரம் இயங்குகிறது. அகாலமூர்த்தி, அழியாத ஆத்மாவின் பீடம் இதுவாகும். குழந்தைகளுக்கும் இந்த ஞானம் கிடைக்கின்றது. நான் எவ்வளவு அதிசயமானவன் ஆவேன். இது புதிய ஞானமாகும். ஆத்மாதான் சரீரத்தின் மூலமாக நல்லதோ அல்லது கெட்டதோ காரியம் செய்கிறது. அவிநாசி ஆத்மாவிற்கு அவிநாசி அழியாத தந்தை மூலமாக அவிநாசி வழி கிடைக்கின்றது. இப்பொழுது ஸ்ரீமத்தான் அவிநாசியாக ஆகிவிடுகிறது. அது அரைக்கல்பம் நடக்கிறது. இதை கிரகித்துக் கொள்வதற்கு எவ்வளவு புத்தி வேண்டும். மேலும் செயலில் வரவேண்டும். யாரெல்லாம் ஆரம்பம் முதல் நிறைய பக்தி செய்திருப்பார்களோ அவர்கள்தான் நல்ல முறையில் தாரணை செய்ய முடியும். ஒருவேளை நம்முடைய புத்தியில் சரியான முறையில் தாரணை ஆவது இல்லை என்றால் அவசியம் ஆரம்பத்தில் இருந்து நாம் பக்தி செய்யவில்லை. சிவபாபா வருவதே உத்தமத்திலும் உத்தமமான மங்களகரமான காரியத்தை செய்வதற்கு. அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். எனவே தந்தை என்ன காரியம் செய்கிறாரோ குழந்தைகள் கூட அதே போன்ற காரியம் செய்ய வேண்டும். குழந்தைகளாகிய நீங்களோ இப்பொழுது இந்த விஷயங்களில் இருந்து விடுபட்டவர் ஆகிவிட வேண்டும். நாடகத்தில் ஒவ்வொருவரும் தங்களது பாகத்தை நடிக்கிறார்கள். புதிய உலகத்தின் ஸ்தாபனை மற்றும் பழைய உலகத்தின் விநாசம், இதுவோ தந்தையினுடைய காரியமாகும். பாபாவிடம் நேரடியாக வரும்பொழுது நாங்கள் இறைவனான தந்தைக்கு முன்னால் செல்கிறோம் என்பதை முதலில் நினைவு செய்ய வேண்டும் என்பதை பாபா புரிய வைத்துள்ளார். சிவபாபாவின் நினைவில் இல்லாமல் இருந்து ஏதாவது காரியம் செய்கிறீர்கள் என்றால் பாவம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த ஈஸ்வர மடி ஒரே ஒரு முறை கிடைக்கிறது. இந்த பிறவி கிடைத்ததற்கு அரியது ஆகும். வைரம் போல நீங்கள் இங்கு சங்கம யுகத்தில் ஆகிறீர்கள். தந்தை புருஷார்த்தம் முயற்சி நிறைய செய்விக்கிறார். பாபா நம்முடைய பொக்கிஷத்தை நிரம்பியதாக ஆக்கிவிடுகிறார். அரைக்கல்பத்திற்கு எவ்வளவு செல்வம் வேண்டுமோ அவ்வளவும் பெற்றுக்கொள்ளுங்கள். புருஷார்த்தம் முயற்சி முழுமையாக செய்யுங்கள். கவனக்குறைவாக இருக்காதீர்கள். சிறிதளவு கூட அலட்சியம் கூடாது. தந்தை ஸ்ரீமத் அளிக்கிறார். அதன்படி நடக்க வேண்டும். சட்டங்கள், நியமங்கள் ஆகியவற்றை மீறக்கூடாது. ஸ்ரீமத் மூலமாக நீங்கள் ஸ்ரீ சிறந்தவர்களாக ஆகிறீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பிந்துரூப ஆத்மா. பரந்தாமத்தில் பாபாவுடன் சந்திக்கிறேன். உரையாடுகிறேன். எனக்கு சக்திகள் கிடைக்கின்றன. பாபா எனக்கு உரிமையோடு அனுமதி, சுதந்திரம் மற்றும் முழுமையான அதிகாரத்தையும் அளித்துள்ளார். நான் ஆத்மா. சதா நிச்சய புத்தி ஆத்மா. நிச்சயம் என்பது ஆத்மாவின் நிலையான அடித்தளம். எனது மனமும் புத்திரியும் ஒரே பலத்தில் நிலைத்து இருக்கிறது. எனக்கு ஒரே நம்பிக்கை. பரமபிதா பரமாத்மா சிவபாபா. நான் ஆத்மா, அவரின் நேரடி குழந்தை என்பதை முழு நிச்சயத்துடன் அனுபவிக்கிறேன். நிச்சயம் எனக்கு அளிக்கிற சக்தி கவலையில்லாத வாழ்க்கை. எனது உள்ளத்தில் நிச்சயம் என்ற சக்தி சதா பிரகாசிக்கிறது. எந்த சோதனையும் எனது நிச்சயத்தின் காலை அசைக்க முடியாது. மாயை பல வடிவங்களில் வந்து எனது நம்பிக்கையை சோதிக்கும். எனது நிச்சயம் அசையாமல் இருக்கிறது. நிச்சயம் எனது ஆத்மாவின் பாதுகாப்புக் கோட்டை.
நிச்சய புத்தி ஆத்மாவாக நான் ஆத்மா எப்போதும் வெற்றி பெறுகிறேன். சிவபாபாவின் அன்பே எனது ஆதார ஆற்றல். அன்பு எனக்கு எல்லா விநாசங்களையும் கடக்க உதவுகிறது. தூய்மையான எண்ணமே ஆனந்தத்தின் விதை. தூய்மை எனது யோகத்தில் இயற்கையான அமைதியை உருவாக்குகிறது. தூய்மையின் பலம் எனக்கு எந்த சோதனையையும் எளிதில் கடக்க வைக்கிறது. தூய்மையால் சக்திகள் தானாக எனது உள்ளத்தில் வெளிப்படுகின்றன. ஆசீர்வாதங்களில் இருந்து எனக்கு கவலையில்லாத நிலை வருகிறது. நிச்சயம் எனக்கு வெற்றியை ஈர்க்கும் காந்தம். வெற்றி என்னை பாபாவுக்கு மேலும் அருகில் கொண்டு செல்கிறது. நான் ஆத்மா, சதா ஹோலி ஆத்மா. நான் ஆத்மா, சதா ஹேப்பி ஆத்மா. ஹோலி மற்றும் ஹேப்பி நிலை எனக்கு கவலையற்ற வாழ்வை தருகிறது. ஹோலி ஆத்மா ஒருபோதும் அசைவதில்லை. வரதானங்கள் எனது ஆத்மாவின் அலங்காரம். வரதானங்கள் எனது பயணத்தை எளிதாக்குகின்றன. பாபாவின் குழந்தையாக எனது நம்பிக்கை எல்லையற்றது. எனது ஆத்மா பாபாவுடன் நித்திய பந்தத்தில் இணைந்துள்ளது. நிச்சய புத்தி ஆத்மாவாக நான் ஆத்மா உலகுக்குச் சீரிய உதாரணம். எனது வாழ்க்கை பாபாவின் புகழை பரப்புகிறது. எனது வாழ்வு கவலையில்லாத ஆனந்த பாதை. எனது வாழ்வு பரம அமைதியின் பயணம். எனது வாழ்வு பரம மாவுனத்தில் இருக்கிறது. எனக்குள் பரம்பர சாந்தியை நிலைநிறுத்துகிறது. அமைதி எனது குரலில் சிந்தனையில் ஒலிக்கிறது. நான் அந்த அமைதியை உலகத்திற்கு வழங்கும் தூதுவனாக இருக்கிறேன். நான் சக ஆத்மாக்களுக்கு புனிதமான அதிர்வலைகளை, பரமசாந்தியை பகிர்கிறேன். இவை அனைத்தும் பாபாவின் கட்டளையின் அடிப்படையில் நிகழ்கிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.